வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர். நாம் இன்று பார்க்க போவது 8 வடிவ நடைப்பயிற்சி செய்யும் முறை மற்றும் இதனால் நம் உடம்பில் நிகழும் அதிசயங்களை பார்ப்போம். இதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள் போகலாம். எளிய முறையில் பிரமிக்கத்தக்க ஆரோக்கியம் பெறும் முறை சித்தர்கள் காட்டிய சிறந்த வழிமுறை இந்த 8 வடிவ நடைப்பயிற்சி ஆகும். தினமும் 15 முதல் 30 நிமிடம் வரை 1 அல்லது 2 வேளை செய்தல் போதுமானதாகும். காலையிலோ அல்லது நேரம் கிடைக்கும் பொழுதோ ஓர் அறையிலோ அல்லது வெட்ட வெளியிலோ இந்த பயிற்சியை செய்யலாம். இப்பொழுது நாம் செய்முறையை பார்ப்போம். கிழக்கு மேற்காக 10 அடியில் கோடு வரைந்து 10 அடி இடைவெளி விட்டு மறுபடியும் கிழக்கு மேற்காக 10 அடி கோடு வரையவும். அதற்குள் 8 வடிவ நடைப்பயிற்சி செய்ய வேண்டும். இப்பயிற்சியை குபேர மூலையிலிருந்து ஆரம்பிக்க வேணும். அதாவது தெற்கு மேற்கிலிருந்து ஆரம்பிக்க வேணும். தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி செய்ய வேண்டும். 15வது நிமிட முடிவில் இரு நாசி துவாரங்களின் மூலம் உள்ளிழுக்கப்பட்ட முழு மூச்சுக்காற்றையும் உணரலாம். பின்னர் நடைப்பயிற்சியானது மேலும் 15 நிமிட நேரம் தொடர வேண்டும். இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் மார்பு சளி தானாகவே வெளியேறும் அல்லது கரைந்து இறங்குவதை உணரலாம். முதலில் 8 வடிவ நடைப்பயிற்சி செய்துவிட்டு வேறு பயிற்சிகளையும் செய்யலாம். இந்த பயிற்சியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இப்பயிற்சி செய்வதனால் ஏற்படும் பயன்களை இப்பொழுது பார்க்கலாம். இந்த பயிற்சியை காலை மாலை 1 மணி நேரம் செய்து வந்தால் உள்ளங்கை விரல்கள் இரத்த ஓட்டத்தினால் சிவந்திருப்பதை காணலாம். 70 வயது 50 வயதாக குறையும். முதுமை இளமையாகும். சர்க்கரை வியாதி குறைந்து முற்றிலும் குணமடையும். குளிர்ச்சியினால் ஏற்படும் தலைவலி மலச்சிக்கல் தீரும். முழுமையாக சுவாசிக்கப்படும் மூச்சு காற்றினால் 5 கிலோ பிராணவாயு உள்ளே சென்று மார்பு சளி நீக்கப்படுகிறது. கண் பார்வை அதிகரிக்கும். ஆரம்ப நிலை கண்ணாடி அணிவது தவிர்க்கப்படுகிறது. மற்றவர்களுக்கு பாயிண்ட் அதிகரிக்காமல் பாதுகாக்கப்படுகிறது. செவிகளில் கேட்கும் திறன் அதிகரிக்கப்படுகிறது. உடலினுள் செல்லும் அதிகப்படியான 5 கிலோ பிராணவாயுவினால் உடல் சக்தி பெறுகிறது. காலையிலும் மாலையிலும் 1 மணி நேரம் இந்த பயிற்சியை செய்து வந்தால் ஹெர்னியா என்னும் குடலிறக்க நோய் குணமாகும். இப்பயிற்சியை 2 வேளை 30 நிமிடம் செய்து வந்தால் இரத்த அழுத்தம் குறைபடுகிறது. பாத வெடிப்பு, பாதவலி, மூட்டுவலி குணமாகும். நடக்க இயலாத முதியோரும் பிறர் உதவியுடன் சக்கரவண்டியின் மூலம் செய்து பயனடையலாம். நாளை நாம் 8 வடிவ தலைப்பயிற்சி செய்முறையை பார்ப்போம். இதை பயன்படுத்தி நற்பலன் பெறுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.